சென்னை தியாகராய நகரில் உள்ள சவுக்கு சங்கரின் அலுவலகம் மற்றும் மதுரவாயலில் உள்ள அவரது வீட்டில் தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். காவல்துறையினரை பற்றி, குறிப்பாக பெண் காவலர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்து யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யும் பொழுது அவருடைய காரில் கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டது. அவருக்கு கஞ்சா சப்ளை செய்ததாக ராமநாதபுரம் கமுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற ஒரு நபரையும் ஏற்கனவே தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் கைது செய்தார்கள். இந்த நிலையில அந்த வழக்கு தொடர்பாக தற்போது சென்னையில 2 இடங்கள்ல சோதனை மேற்கொள்கிறார்கள். ஒன்று மதுரவாயில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு. அந்த வீட்டுல தற்பொழுது கதவை உடைத்து உள்ளே சென்று சோதனை நடத்துகிறார்கள். அதே போல தியாகராய நகர் ராஜாபகதூர் தெருவில் சவுக்கு மீடியா என்ற யூடியூபர் சவுக்கு சங்கரனுடைய அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகம் பூட்டப்பட்டிருந்தது. அவருடைய ஊழியர்களை அழைத்து யாரும் வராதனால தற்பொழுது அந்த கதவை உடைத்து இந்த பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பார்த்திபன் தலைமையில தேனி போலீசார் தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறார்கள். வருவாய்த்துறையினரும் உடன் இருக்கிறார்கள். கதவை உடைத்து உள்ளே சென்று இது தொடர்பாக சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. காவல்துறையினர் தரப்புல கூறப்படுவது இந்த கஞ்சா வழக்கு தொடர்பாக சோதனை நடப்பதாகும். அது தொடர்பாக ஏற்கனவே எதுவும் பரிவர்த்தனைகள் இருக்கிறதா, யாருக்காவது தொடர்ந்து இருக்கிறதா, அது தொடர்பான ஆதாரங்கள் எதுவும் இங்க கிடைக்கிறதா என்ற அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேனி காவல்துறையினர் தற்பொழுது இந்த சோதனை நடத்தி வருவதனால பாண்டிவிஜார் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி என்பதனால தற்பொழுது ஒரு 10க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள்.